பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது மற்றும் 22வது அதிகாரங்களில் சவுலுக்கு பயந்தவனாய் தாவீது இங்கும் அங்கும் பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பல தடவைகளிலே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறவர். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பயமுறுத்துகிற கோலியாத்துக்களையும் விழப்பண்ணுகிற தேவன் இப்பொழுது தாவீதோடு தான் இருக்கிறார். ஆனால் தாவீதுடைய விசுவாசம் மங்கி போகிறது. கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது காற்றும் அலையும் பயமுறுத்தின பொழுது சீசர்கள் பயந்து போனார்கள். கர்த்தர் அங்கேதான் இருந்தார், தூங்கிக் கொண்டிருந்தார். மகிமை உண்டாவதாக. பயம் நம்மை விசுவாசத்தை தள்ளாட வைத்து விடுகிறது. மகிமை உண்டாவதாக. இங்கே தேவன் பேரில் விசுவாசம் அங்கே குறைக்கப்படுகிற பொழுது தன் உயிரை காப்பாற்றுவதற்காக தாவீது பொய் சொல்லுகிறதான காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கே தேவனற்ற பிரஜாதியரோடு பிலிஸ்தியரோடு அடைக்கலம் தேடுகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். கோலியாத்தினுடைய சொந்த ஊராய் காத்துக்கு போய் அங்கே உள்ள ராஜாவோடு அங்கே இணைந்து கொள்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மெய்மண்டாவது. அதே வேளையிலே பல ஆசாரியர்கள் கொல்லப்படுவதற்கு, அவர்கள் உயிரிழப்பதற்கு தாவீது காரணமாயிருந்து விடுகிறதையும் நாம் பார்க்க முடியும். உண்டாவதாக. ஆண்டவர் சமூகத்திலே அங்கே வஞ்சகமான செயல்களை செய்ய தாவீது இடம் கொடுக்கிறார். தனது உயிரையே காக்கும்படியாக, தன்னை பாதுகாக்கும்படியாக, இதோ தனது சுய காரியத்தின் சுய நினைவின்படி ஓடுகிறார். கர்த்தரை அவர் நோக்கி பார்க்க தவறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நமது வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை விட்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து போக செய்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே 40 அதிகாரங்கள் ஆண்டவரை விட்டு தெரிந்த கடைசி அதிகாரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் பேசுகிறார். மகிமை உண்டாவதாக. 23வது அதிகாரத்திலே இங்கே தாவீது கேகிலாவை காப்பாற்றுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பெலிஸ்தர்கள் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தை விசாரிக்கிறதற்கு, கர்த்தர் நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று கர்த்தருக்கு சொன்னார், தாவீதுக்கு சொன்னார். மகிமை உண்டாவதாக. ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர்
பிள்ளைகளுக்கு அவர் தாமே ஆலோசனை கொடுக்கிற தேவன். பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இங்கே தாவீது இப்பொழுது தனது சுய சித்தத்தின்படி ஓடவில்லை, தன் சுய நினைவின்படி ஓடவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை பெற்று அதன் மூலமாக ஜெயம் கொள்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். சமயம் உண்டாவது. தொடர்ந்து சவுல் தாவீதை பின்தொடர்கிறதான காரியத்தையும் இங்கே பார்க்கிறோம். கோகிலா பட்டணத்தார் என்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த தாவீதை கேட்டதற்கு பதில் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். மகிமை உண்டாவதாக. ஆம், ஒருவேளை நாம் பிறருக்கு நன்மை செய்திருக்கலாம், ஆனால் நன்மை செய்தவர்களே நமக்கு விரோதமாக வரும் பொழுதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்திலே விசாரித்து கர்த்தர் காட்டுகிற வழியின் மீது நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். தாவீது தமது சவுல் தனது கையில் அகப்பட்டாலும் தப்ப விடுகிறதான காரியத்தை 24வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சமயம் உண்டாவதாக. சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதால் அவனுடைய இங்கே பிராணன் இங்கே காப்பாற்றப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது தனது பட்டயத்தை போடாதபடிக்கு தாவீது விலகி கொள்கிறார். சமயம் உண்டாவதாக. ஆம், அந்த தாவீது சவுலிடம் அங்கே போய் சொன்ன பொழுது தாவீது இந்த வார்த்தைகளெல்லாம் கேள்வி சொல்லி முடித்த பின்பு, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி அங்கே சத்தமிட்டு சவுல் அழுது, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தபடியினாலே நான் உனக்கு தீமை செய்தேன். ஆனால் நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை என்று சொல்லி அங்கே நிச்சயமாக நீ ராஜாவாய் இருப்பாய் என்று சொல்லுகிற காரியத்தை கொடுத்துப்பாங்க. இருந்தாலும் தீமை செய்வதற்கு நாம் நன்மை செய்வோம். முன்னரால் தேவன் நம்மை நன்மைகளால் நிரப்புவாராக. பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.